Hebron Ministries. போன வாரம் என்னென்ன செய்தியை கொடுத்தேன்? கிறிஸ்துவின் உறவுகள், திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள், திராட்சை தோட்டத்தின் கனிகள், திராட்சை தோட்டத்தின் சத்தம். ஆண்டவர் தேவன் போன வாரங்களிலிருந்து நமக்கு அருமையான ஒரு சப்ஜெக்ட் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். கிறிஸ்துவினுடைய இந்த 4th வேர்ட்ஸ் ரொம்ப அருமையான காரியங்கள். முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கீப்பர்ஸ் ஆஃப் வினையார், திராட்சை தோட்டத்தில் காவலாளிகள். சரி, திராட்சை தோட்டத்தில் காவலாளிகள்னா என்ன? உங்களுக்கு வசனம் ஞாபகத்துக்கு வருது? காயின், ஆபேல் ஞாபகத்துக்கு வருது. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னா? உங்கள் சகோதரன் எங்கன்னு ஆண்டவர் கேட்டபொழுது ஐ டோன்ட் நோ. அது முதல்ல. ரெண்டாவது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் வினையார், திராட்சை தோட்டத்தின் கனிகளை குறித்து ஏதாவது என்ன சொன்னேன்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவானவர் மகிமைப்படுவார், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள். பத்தியா ஆண்டவர் அதில் ஒவ்வொரு வசனம் நீங்கள் ஞாபகம் பண்ணிங்கன்னா போதும். மூன்றாவது பார்க்கும்போது சத்தம் இல்லையா? வாய்ஸ் ஆஃப் வினையார், திராட்சை தோட்டத்தினுடைய சத்தம். இதில் என்ன சொன்னேன்? என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகள் எல்லாம் என்னை பின்தொடரும், அப்பொழுது நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ 3 காரியம். அப்போ இந்த வசனத்தை வாசிங்க. இப்போது 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். பாதுகாப்பாளர். அதுபோல ஒரு கணவன் எப்படி இருக்கணும்? வீட்டிற்கு பாதுகாப்பாளராக இருக்க வேண்டும். மணவாளன் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும். ஆண்டவர் தேவன் அவர் மூலமாக அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பம் உன்னத நிலைக்கு, நல்ல நிலைக்கு வரணும். எல்லாரும் பார்க்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த 4வது அந்த கடைசி பாயிண்ட் வருகையை குறித்து அருமையான சாலமோன் எழுதியிருக்கிறார். லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு பிரபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டார். யாரை பற்றி சொல்கிறாருன்னா, அந்த நாட்களில் ஏரோது மரிச்சு போயிடறான். பெரிய ராஜா இல்லை ஏரோது, நிறைய பிள்ளைங்களை கொலை பண்ணுறான், மரிச்சு போயிடுறான். மரிச்சு போன அவனுடைய பிள்ளை ஆர்கிலியாஸ் என்றவன் என்ன பண்ணுறான்? ரோமுக்கு போயிட்டு அவன் ராஜா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ போகும்போது நிறைய பேரை, ஒரு 10 பேரை அப்பாயின்மெண்ட் போடுறான். அவங்களெல்லாம் அவர் ஆகக்கூடாதுன்னு யூதர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த இடத்த ஆண்டவர் அழகாக என்ன பண்ணுறாரு? பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? ஒரு ஓமையாக பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அந்த வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டவர் நடக்கிற நிகழ்ச்சிகளை கவனித்து அதை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பிரசங்கமாய் அவர்களுக்கு சொல்லித் தருகிறது. தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாய் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதுபோல் இவங்க என்ன பண்ணுறான்? அவன் போய் கிளம்பி போகிறான். போன உடனே அவன் என்ன பண்ணுறான்? 10 பேர். அதுபோல் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறாரு. ஒருத்தவன் தூர தேசத்துக்கு போகிறான், பிரபுவாகிய ஒருவன் போகிறான். போகும்பொழுது 10 பேரை கூப்பிட்டு அந்த 10 பேருக்குள்ள 10 தாளந்துகளை கொடுக்கின்றான். 10 தாளந்துகளை கொடுக்குறான். போயிட்டு வந்த உடனே போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன பண்ணும்? இந்த தாளந்துகளை என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். நீ எப்படி பண்ண வேண்டும்? விருத்தியாக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதில் முதல் தாளந்தை பெற்றவன் வேறு 5 தாளந்துகளை சம்பாதிச்சிட்றான். 2வது தாளந்தை பெற்றவன் 10 தாளந்து சம்பாதிச்சிட்றான். 2வது தாளந்தை பெற்றவன் 5 தாளந்தை சம்பாதிச்சான். ஒருத்தவன் என்ன பண்ணிடுறான்? புதைச்சி போட்டுடுறான். இந்த 3 பேரை மைண்டில் வச்சுங்க. உங்களுக்கு கடவுள் 5 தாளந்து கொடுத்துருக்காரு, இன்னொருத்தனுக்கு ஆண்டவர் 2 தாளந்து கொடுத்துருக்காரு, 1 தாளந்து. இப்படியும் வச்சுங்க. எப்படி தாளந்துகளை ஒருத்தவங்களுக்கு நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்ஷிப் லீடர்ஸ் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பாஸ்டர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்ஷிப் லீடர்ஸாக இருப்பாங்க. பயங்கரமாக இந்த ரத்னம் பால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கிட்டார் வாசிப்பார், ஃபஸ்ட் கிளாஸாக கிட்ட ஒர்ஷிப் எடுப்பார். சில பேருக்கு தேவன் இந்த தாளந்துகளை தேவன் கொடுக்குறாரு. அது மாதிரி 5 தாளந்துகள் உள்ளவர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, எவாஞ்சலிஸ்டாக இருப்பாங்க, பாஸ்டராக இருப்பாங்க, எல்லா காரியத்திலும் அவங்க வருவாங்க. அதுபோல் தாளந்துகள் வெவ்வேறு செயல்படுது. சில பேர் ஒன்று பாட்டு பாடுவாங்க, கடைசியிலும் பாடலில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒர்ஷிப் லீடர் இருப்பாங்க, கடைசியிலும் ஒர்ஷிப்பில் இருப்பாங்க. சில பேர் வெறும் பாஸ்டராக இருப்பாங்க, கடைசியிலும் பாஸ்டராக இருந்து போயிடுவாங்க. இப்படி தாளந்துகள் வேறுபடும். ஆனால் எந்த ஒரு தாளந்து கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதை என்ன பண்ண வேண்டும்? விருத்தியாக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்போது என்ன பண்ணுறான், இவன் இந்த ஒரு தாளந்தை பெற்றவன் புதைச்சி போட்டுறான். கடவுள் வந்த உடனே அவனை கடிந்து கொள்கிறார். ஏன்டா காசு கடைக்காரங்களே கொடுத்துருந்தா நான் வந்துட்டு வட்டியும் முதலுமா சேர்ந்து வாங்கியிருப்பேன்னு கடிந்து கொள்கிறான். ஏன் அந்த அவனுகள் என்ன அவன் ஏன் அந்த காரியத்தை அவன் ஏன் மல்டிப்ளை பண்ணலன்றதுக்கு 4 ரீசன். என்ன ரீசன் பாருங்கள். நம்பர் 1, அந்த 4 ரீசன் பாருங்கள். 1 தனக்கு தேவன் கொடுத்த தாளந்தை ஷேர் பண்ணல. என்ன பண்ணல? ஷேர் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல ஜெபிக்கிற தாளத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அநேகரை ஜெபத்துக்கு கொண்டு வந்து அந்த ஜெபிக்கிறது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்து அவர்களை ஜெபத்திலே வளர்க்க வேண்டும். வளர்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற இடங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி அநேகரை அந்த ஜெபத்துக்குள்ள சீஷர்களாய் மாற்றுவார்கள். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு பாடல் தாளம் கொடுத்தா, பாடல் தாளத்தை பெற்றவர்கள் பாடலை நீங்கள் என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வளர்க்கணும். நம்ம சர்ச்சுக்கு நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ பாட்டு சொல்லி கொடுத்துருப்பேன்னா எப்படியும் 2000 பாட்டுக்கு மேலே சொல்லி கொடுத்துருப்பேன். 2000 பாட்டு உக்கங்க எடுத்து, தெலுங்கு பாட்டு, மலையாள பாட்டு, ஹிந்தி பாட்டு. எப்போல்லாம் ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது எப்போ என்னென்ன பாட்டு கிடைக்குதோ. இப்போ கூட யெகோவா நாக்காப்பரி. யெகோவா நாக்காப்பரின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரின் மேய்ப்பர். நாக்காப்பரின்னா யெகோவா தேவன் நாக்காபரி. நாக்காபரின்னா என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சி அடையவன், புல்லுகள் இடைகள் மேய்த்து அன்பார்ந்து தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் கோவிலும். அந்த பாட்டு தான் யெகோவா. இந்த பாட்டு எப்போ பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகி முத குண்டூருக்கு போகும்போது அவங்க நான் ஆராதனை அன்னைக்கு பாடின பாட்டுங்க. அந்த பாட்டை கடவுள் போன வாரங்களில் ஞாபகப்படுத்தினார். யெகோவா நாக்காபரி, லோதலோ யெகோவா லாக்காபரி. அது ஆண்டவர் தேவன், ஆண்டவர் பள்ளத்தாக்கில் எல்லாம். இந்த அருமையான ஒரு பாட்டல் ஞாபகப்படுத்தினா உடனே போன வாரங்களில் அந்த பாட்டை எடுத்து யார் பாடுறான்னு பார்த்து, அவங்க சரியாக கொஞ்சம் பாடலை, கொஞ்சம் அதை அமிச்சால் இன்னும் நல்ல அருமையான ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து கொயர் டீமுக்கு அமிச்சு, ஒர்ஷிப் டீமுக்கு அமிச்சு அவங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கு அந்த பாடலை கற்றுக் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ போகிற இடங்களெல்லாம் நம்ம எதை கற்றுக்கொள்ளுமோ ஷேர் பண்ணணும். சொல்லுங்கள். ஆமாம், ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட பணம் இருந்தால் பணத்தில் ஒரு பகுதியை என்ன பண்ணணும், பிச்சைக்காரங்களுக்கோ மற்றவர்களுக்கோ உதவிகளை செய்ய வேண்டும். எது இருக்கிறதோ மற்றவர்களுக்கு கொடுக்கறத ஷேரிங் மிக்கம். இவங்ககிட்ட இருந்த என்ன பண்ண, ஒன்று காசு கடைக்கார கொடுத்துருந்தாங்க, அதான் சொல்கிறார், காசு கடைக்கார கொடுத்துருக்கலாம் படான்றார். அங்கேயும் அவன் ஷேர் பண்ணல. 2வது தப்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, மாஸ்டருடைய நோக்கத்தை அறியவில்லை. ஹல்லேலூயா. டிட் நாட் ட்ரஸ்ட் ஹிஸ் மாஸ்டர்ஸ் இன்டென்ஷன். அப்போ ஒரு மாஸ்டர், ஒரு பாஸ் எதுக்காக இந்த தாளந்தை உனக்கு கொடுத்தார், எதுக்காக உன்னை அப்பாயிண்ட் பண்ணார், எதுக்காக வச்சிருக்கார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும். ஒரு தேவையில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் 10 பேரை செலக்ட் பண்ணுறாரு, 10 பேரில் கர்த்தர் அவனுக்கு அந்த தாளந்தை கொடுக்குறாரு. அந்த நோக்கத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. 2வது மிஸ்டேக் பண்ணுறான். 3வது என்ன பண்ணுறான், கன்சர்ன் ஃபார் ஹிம்செல்ஃப். அவன் கவனம் செலுத்தவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தாளந்து கிடச்சிருக்கு, இந்த தாளந்தை நான் வர்த்திக்க பண்ண வேண்டும். நான் சொல்லுவேன் அடிக்கடி பிள்ளைங்கிட்ட, ஒரு பாட்டு நான் அமிச்சேன்னா அந்த பாட்டை என்ன செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நைட்டு இங்கே அப்படியே நிற்கக்கூடாது. இப்போ நான் வரேன்னா எத்தனை நாள் சும்மா பேசிகிட்டு இருக்க முடியும்? நான் எடுக்கிற மெசேஜ் ஒன்று கூட எடுத்த மெசேஜ் இருக்காது. அந்த மெசேஜ் அத்தனை, இந்த மெசேஜ் நான் எடுத்ததே இல்லை. 1975 பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம், 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த பிரசங்கம் இன்னைக்கு நிற்கலை. ஹல்லேலூயா. எடுக்கிறத திரும்ப எடுக்கவும் மாட்டேன். இதை பாருங்கள், ஒரு பார்த்தீங்கன்னா இதில் 50 பக்கம் எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரம் தான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறேன். வெறும் அந்த மான்கள் ஓடுறதுக்கு மாத்திரமே 20 புக்கை ரெஃபர் பண்ணிட்டேன். எதுக்காக அந்த மான், அதுக்கு பேர்னா எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணு. எது நான் கற்றுக்கணுன்றதுக்காக தான். கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஊழியமோ எந்த வேலையோ உங்கள்கிட்ட யாராவது ஒன்று கொடுத்தா அவர்களை முகஸ்துதி பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒருவர் என்ன கேட்பார், கை கட்டி போய் நிற்கக்கூடாது. கவனம் செலுத்த சொல்லுங்கள். கவனம் செலுத்து. உங்கள் வேலையில் கவனம் நீங்கள் ஒரு டாப்பாக வரணும்னா செஞ்சு தானே ஆகணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்க. யாரும் நம்மளை பார்த்து சோம்பேறி சொல்லக்கூடாதுங்க. சின்ன குழந்தை கூட அப்பா எழுந்திருப்பா டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. அம்மா சொல்லி பார்ப்பாங்க, எழுந்திருக்காது இது. அது மட்டும் என்ன பிள்ளைய அனுப்பிச்சி விடுவாங்க. உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ எழுப்பிடு.
அப்பா எழுந்துருப்பா டைம் ஆயிடுச்சு. அந்த நிலைக்கு நீ அவனை எழுப்புறது ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு இதில் சொல்லிட்டு இருக்காரு, 60 வயசில் அப்பாவை வேலைக்கு போகிறவங்க புள்ள சரியில்லையா, 18 வயசில் வந்து பிள்ளைய கவனிக்காதவன் அப்போ சரியில்லையா. அதுபோல் சரி, அது நீங்கள் பெரிய உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிப்பீங்க எல்லாத்தையும். கவனம் செலுத்து. 4வது காரியம் என்ன? உபயோகப்படுத்தலை, யூஸ் பண்ணவே இல்லை. வாங்கினதை அவர் கையில் வச்சுட்டார். அப்படியே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தாழ்ந்த காசு கடைக்காரர்களையாவது கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ கவனமே இல்லை அவருக்கு. அதனால் கர்த்தர் அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போட்டுடுறார். நாம் பிள்ளைங்களை அடிக்கிறோம், திட்டுறோம், அரவணைச்சிட்றோம். ஆனால் கர்த்தர் அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சி விடுகிறார். பயங்கரமான பனிஷ்மெண்ட். அப்போ அவ்வளோ சீரியஸாக இருக்கிறார். 1 தாளந்து வாங்கினாலும் 2 தாளந்து வாங்கினாலும் 5 தாளந்து வாங்கினாலும் ஆண்டவர் அதை நீ மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறத பார்க்க முடிகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரியப்பா, அடுத்த பாயிண்ட் போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதில் கவனம் செலுத்தும் மாத்திரமல்ல, நாம் அதில் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? பவுலுக்கிட்ட ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். ஊழியத்தை கொடுத்த உடனே அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திட்டு இருக்கான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். கொடுத்த உடனே அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாய். ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஒரு பயங்கரமான ஒரு மிஷன், ஒரு ஊழியம் அவர் கொடுக்குறார். அது திட்டங்களெல்லாம் காரியங்கள். இந்த வார்த்தைகள் பவுல் சொல்லும்போது சொல்கிறான். ஆண்டவர் பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். For to me to live is Christ and to die is gained. ஒன்று, நான் உயிரோடு இருந்தால் தேவனுக்கு பிரயோஜனம், நான் செத்தா எனக்கு பிரயோஜனம். புரியலையா? நான் உயிரோடு இருந்தால் அவருக்கு பிரயோஜனம், நான் செத்தா எனக்கு பிரயோஜனம். ஏன்னா ஆண்டவரோடு கூட போய் இருக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவருக்காக, மறிச்சிட்டா நல்லா இருக்குமே, போய் ஆண்டவரோடு கூட இருந்தல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வரிகளை ரெவலேஷன் சாப்டர் 19 அதிகாரம் 7-8 வாசிங்க. 7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ என்ன நடக்க போகுது? அங்கே போனா அவள் தீவிரியும் ஆண்டவரே, வாரம் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ எப்படி மணவாட்டி மணவாளன் மேலே அன்புக்காக கூப்பிடுறாரு. ஆனால் மணவாளன் எதுக்கு வரப்போகிறாரு? மணவாட்டியை மணக்க வரப்போகிறார். மணவாளன் எதுக்கு வரப்போகிறாரு? மணவாட்டியை மணக்க வரப்போகிறார். மணக்க வரப்போகிறதுனால அவர் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? நேராக நகைக்கடைக்கு போகிறீங்க. அந்த ஜுவல்ஸு இந்த ஜுவல்ஸு அது இது எல்லாத்தையும் போயிட்டு எடுப்பீங்க. எடுத்து என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்னு. மணவாட்டிக்கு யாராவது கண்டுப்பாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. அப்பா கிட்டக்கு அழுது கேட்டு கிடப்பா. ஆனால் கல்யாணம் வந்து போச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு செய்வார்கள். ஹல்லேலூயா. சரி, மணவாட்டியாக இருக்க விரும்புகிறீங்களா, மனைவியாக விரும்புகிறீங்களா? ஆண்டவருக்கு யார் சொன்ன மணவாட்டின்னு? நீ வெரி மணவாட்டி. இந்த சைடு ஃபுல்லாக மணவாட்டி, இந்த பக்கம் மனைவியாக இருக்கு. நீங்கள் வசனத்தை நல்லா கேட்டிருக்கீங்க. சரி, மணவாட்டி என்னென்னா கடவுளையே வந்து என்ன பண்ண மேரேஜ் ஆகாது. அவள் அப்படியே தான் இருக்கணும். மனைவின்னா தன்னுடைய பேலஸுக்கு கர்த்தரை கொண்டு போவார். திருமண அரண்மனை என்ன பண்ணுறான்? மணவாளை அந்த மனைவியை அழைத்து கொண்டு போய் அவன் என்ன பண்ணுறான்? செட்டில் வரான் பாருங்கள். அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் மணவாட்டியை இப்பொழுது மனைவியாய் மாற்றி விடுகிறார். மணவாட்டியை மனைவியாக ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண என்று சொல்ல கேட்டேன். அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? இப்போ சரி, கல்யாணம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் கல்யாணம் நடக்க போதா? உங்களுக்கே நடந்துச்சுங்க, எனக்கே நடந்துச்சு. அந்த ஆண்டவர் சொன்ன திட்டம் நடைபெறாதா? நடைபெறும். அப்போ நம்ம கல்யாணத்தை என்ன பண்ணோம்? கல்யாண மண்டபத்தில் வைப்போம், நம்ம ஹோட்டலில் வைப்போம், எங்கே வைப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எங்கே தெரியுமா வச்சுருக்காரு? எங்கே வச்சுருக்கிறாரு? மத்திய வாடத்தில். என்ன பயங்கரமான பேங்க்வெட். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த பிசாசு எல்லாம் நடுங்கத்தக்கதாய், எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் கர்த்தரை என்ன பண்ணுவார்? நடு வானத்தில் மத்திய ஆகாயத்தில் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாம் பிளான்டு. சத்தியமாக நடக்க போகுது. நம்பாதவங்க நீங்கள் எங்கேயே இருந்துருங்க.
நம்புறவங்க நாங்கள் மேலே போகிறோம். ஆமாம், கட்டாயமாக நடக்கும். எல்லாம் நடந்து போச்சுங்க, எல்லாமே நடந்து போச்சுங்க, சொன்னதெல்லாம் நடந்து போச்சுங்க. இது நடக்கும் ஷூராக. அப்போ அந்த மனவான் அந்த அப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன கொடுக்குறாரு பாருங்க அடுத்த வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அதோட முடிச்சா. அப்போ யாரு மெல்லிய வஸ்திரம் போடுவா? ராஜாக்கள் போடுவார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ரொம்ப ஹை லெவலாக இருக்கும், காஸ்ட்லி. வந்து பெட்ஷீட்டு விலை ஜாஸ்தியாக, நல்லா ஜரிகை போட்ட சின்ன மெல்லிசாருக்கு விலை ஜாஸ்தியா? ஆமாம், இதுதான் விலை ஜாஸ்தி. அது போக உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்குறாரு. அப்போது உயர்ந்த வஸ்திரங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துல அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நெய்வாங்க, ஸ்பின்னிங் சொல்லுவாங்க பாருங்கள். எங்கே பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் பட்டு புடவை கேட்டிங்கன்னா நல்லா காஸ்ட்லி பட்டு புடவை என்ன சொல்கிறாங்க, காஞ்சிபுரம் சில்க்கு அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல செய்கிறாங்களோ, பனாரஸ் சில்க்குன்னு ஒரு இடத்துலேருந்து வருது, அது எந்த ஊரில் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருது. ஒவ்வொரு இது துணியும் ஒவ்வொரு இடத்துல நெய்யப்படுகிறது. ஜப்பானுடைய பாலிஸ்டர் ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஒவ்வொருத்தர் அதுபோல் ஆண்டவர் ஒரு அருமையான திட்டத்தை வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த நூலுனால் அந்த அருமையான வஸ்திரத்தை உருவாக்குறீங்க. ஆனால் உங்கள் கொடுக்க போகிற வஸ்திரத்தை அவர் எப்படி உருவாக்குறாரு பாருங்கள். கீழே பாருங்கள், மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் தேவன், நீங்கள் இந்த அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து மரிக்கும் நாள், அவர் வருகையின் நாள் வரலையும் நீங்கள் என்னென்ன நன்மைகளை செஞ்சீங்களோ, எவ்வளோ நீதியாக நடந்துக்கிட்டீங்களோ, அதுதான் உங்களுக்கு வஸ்திரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 1000 பொய் ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்கன்னா, இன்னொருத்தவங்க 10,000 பொய் சொல்லியிருந்தாங்கன்னா, 1000 பொய் சொன்னவங்க கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு வேண்டிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பொய்யும் சொல்லலாம், இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து கார்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உண்மையாக எவ்வளோ நீங்கள் உழைச்சிங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, காவலாளியாக இருந்தீங்களோ, கனிகளை உண்டாக்குனீங்களோ, அவருடைய சத்தத்தை கேட்டீர்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அனுப்பார், உயர்ந்த வஸ்திரங்களை கர்த்தர் கொடுப்பார். அதான் போட்டிருக்குது அந்த வசனம், ஃபார் த ஃபைன் லினன் இஸ் த ரைச்சுவஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் த செயின்ஸ். அதில் நீதி, நீ செய்த நீதிகள் போதுமா, கர்த்தர் வஸ்திரங்களை, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம். ஹல்லேலூயா. நீ என்ன நீதியாக ஆண்டவர் நடந்துக்கிட்டியோ, உங்களுக்கு கர்த்தர் அதையே தன்னுடைய மனைவிக்கு ஆண்டவர் உடையாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் 4 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று எப்படி பண்ணார், நாம் இந்த அருமையான எப்ரோன் ஆகிய திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் உங்களை காவலாளிகளாய் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? கனி கொடுக்கிறவர்களாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை கேட்கலாம் வச்சிருக்காரு. நீ இந்த 3 காரியத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த தேவன் அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து உங்களோடு கூட பந்தி இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை தன்னுடைய ராஜ அரண்மனைக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா.